ஜைன மதத்தின் போதனைகளை பரப்பியவர்களில் முக்கியமானவராக மகாவீரின் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஜைன மதத்தின் 24வது தீர்த்தங்கரான மகாவீரரின் பிறந்த நாளை அனுசரிக்கும் நாளாக இது கருதப்படுகிறது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அகிம்சை மற்றும் அமைதியின் உருவகமான பகவான் மகாவீர் மனிதகுலத்திற்கு துறவு, உண்மை ஆகியவற்றின் பாதையை காட்டியதாக கூறியுள்ளார். அதேபோல மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அகிம்சை, இரக்கம், மன்னிப்பு மற்றும் கருணையின் உருவமாக விளங்கும் சமண மதத்தின் 24வது தீர்த்தங்கரான பகவான் மகாவீர் சுவாமியின் பிறந்த நாளில் புனித சந்தர்ப்பத்தில் ஜைன மத சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அகிம்சை, உண்மை மற்றும் இரக்கத்தை எப்போதும் வலியுறுத்திய பகவான் மகாவீரரை நாம் அனைவரும் வணங்குகிறோம் என்று கூறியுள்ளார். அவரது கொள்கைகள் உலகம் முழுவதும் உள்ள எண்ணற்ற மக்களுக்கு பலத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர், அவரது போதனைகள் சமண மதத்தால் அழகாக பாதுகாக்கப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பகவான் மகாவீரரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற மத்திய அரசு எப்பொழுதும் பாடுபடும் என்று கூறியுள்ள பிரதமர், கடந்த ஆண்டு பிராகிருதத்திற்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியதையும் நினைவு கூர்ந்துள்ளார். மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகாவீரரின் போதனைகள் நம் வாழ்வில் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை பற்றி சிந்திப்போம் என்று தெரிவித்துள்ளார். அவரது அகிம்சை, கருணை மற்றும் அமைதி பற்றிய செய்தி தற்போது மிகவும் பொருத்தமானது என்றும், அவரது வாழ்க்கையையும் மரபையும் போற்றி அவரது கொள்கைகளை பின்பற்றி நடப்போம் என அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார்.